ஒயிட் குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு வெங்காயம் வந்துட்டு கலர் மாறக்கூடாது, லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, குட்டியாக ஒரு தக்காளி 2 நிமிஷம் வதங்கினா போதும். இந்த அளவுக்கு ஆனதும் தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்தி இது வந்துட்டு ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசி போட்டுக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சிட்டேன். சாப்பாட்டு அரிசி தான் ஊற வச்சேன். தண்ணி வந்துட்டு நான் 1.5 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கிற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஊற வச்ச அரிசி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஒயிட் குஸ்கா ரெடி. விசிலெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் பொறுமையாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.